ப்ளவுஸு உயரம் பின் டாட்டில் இருந்து ஷோல்டர் வரை மேலே தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கரு. இடுப்பு பகுதி சைடு தையல் ரெண்டையும் சமமாக மடிச்சுட்டு பின் டாட்டுக்காக 1 இன்ச்சு விட்டு தையலுக்காக மார்க்கர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கரு. பின் நெக்குக்கு பைப்பிங்காக இருந்தால் கரெக்டான அளவு, எம்மிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க்கரு. மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு மார்க்கர் பண்ணிவிட்டு நெக்கு சைடு சீம் வந்து ஆம்கோலில் இருந்து கீழே இறக்கம் வரை கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கரு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கரு. தையலுக்கான மார்க்கரில் ஒரு மார்க்கர் பண்ணிவிட்டு நெக்கு ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2.75, குண்டாக இருந்தாங்கன்னா 3 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஷோல்டர் ப்ளவுஸில் அகலம் எவ்வளோ இருக்கோ தேவையான அளவு ஷோல்டரு. மேலேருந்து கீழே டா வடிவில் ஒரு ட்ராயிங்கு ரவுண்டு ஷேப் கரெக்டாக வந்துடலாம். இது ஆம்கோல் வந்து அவங்களது ரொம்ப உயரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஸ்கொயர் நெக்கு வரைஞ்சிட்டு நெக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு வந்துட்டு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். நமக்கு அகலம் தேவைன்னா அந்த ட்ராயிங்கை விட வெளியில் வரைஞ்சிக்கலாம். இது தேவையில்லை, அதனால் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். ஆம்கோலை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணிவிட்டு மார்க்கர் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு வி கட்டிங் போட்டுக்கலாம். வி கட்டிங் போட்டுட்டு முன்னாடி உள்ள பீஸில் வந்து நம்ம இந்த பீஸை மேலே எடுத்து வச்சுட்டு ட்ராயிங்கு முன் நெக்கு வரைஞ்சிக்கலாம். முன் நெக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரணும். கீழே இறக்கம் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம இறக்கி வைக்கணும். முன்னாடி நெக்கு மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு ஒரு ட்ராயிங் வரைச்சி அந்த பீஸை அப்படியே நேராக வச்சு கீழே நடு டாட்டுக்காக 1/2 இன்ச்சு, பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு, ரெண்டுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு மார்க்கர் பண்ணிடலாம். இப்போ மேலே உள்ள பீஸை எடுத்துகிட்டு ஆம்கோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ மேலே பீஸை எடுத்துகிட்டு திரும்ப மீதம் உள்ள ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சிடலாம். ஸ்கொயர் வரைஞ்சிட்டு ரவுண்டு ஷேப் போட்டு முன்னாடி நெக்கு கட் பண்ணிவிடுவோம். இப்போது சென்ட்ரு டாட்டு ஷோல்டர்லேருந்து கீழே சென்ட்ரு டாட்டு கரெக்டாக வச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சு விட்டு தையலுக்காக மார்க்கர் பண்ணிடலாம். கீழே இறக்கமாக ட்ராயிங் வரைஞ்சி சைடில் மேலே ஏற்றி தான் ட்ராயிங் வரையணும். அப்போ தான் வந்து ஷேப் வந்து அந்த இடத்துக்கிட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நெக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இதனுடைய ப்ளவுஸ் வந்து நான் பட்டி ஜாயின் பண்ணுறத வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஆம்கோல் வந்து குடஞ்சி எடுத்துடலாம். முன் பீஸில் குடஞ்சி எடுத்துகிட்டு நம்ம தையலுக்காக விட்டு இடத்துல கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் வந்துட்டு நம்ம கரெக்டான அளவுக்கு கீழே தையலுக்காக விட்டு மார்க்கர் பண்ணியிருக்கோம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அதுக்கான இடத்த விட்டுட்டு நம்ம மார்க்கர் பண்ணிடலாம். கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கரு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கரு. மேலே உயரம் வந்து கரெக்டான மார்க்கர் ஒன்று, ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டு மார்க்கர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராயிங் வரைஞ்சிடலாம். ட்ராயிங் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸுக்கு நம்ம தைக்கும்போது ஜாயின் கொடுக்கணும். கட் பண்ணிவிட்டு தையலுக்கான இடத்துல வந்துட்டு ஒரு வி கட்டிங் போட்டுக்கலாம். பட்டி பீஸ் ஜாக்கெட்டோடைய அளவு எடுத்து மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மார்க்கரு, கீழே 2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கரு. இப்போ சைடு பேக் சைடு துணியும் முன்னாடி துணியும் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கர் பண்ணிவிட்டு அந்த மார்க்கரை இதில் எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக மார்க்கர் பண்ணோம்னா பீஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக முன்னையும் பின்னையும் இல்லாமல் கரெக்டாக வரும். கட் பண்ணிவிட்டு நம்ம டாட் பீஸை எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக இருக்குன்னு அதில் வி கட்டையும் போட்டுக்குவோம். தைக்கும்பொழுது வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். முன் பீஸை எடுத்து டாட்டை பிடிச்சிட்டு வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.